இன்றைய காலகட்டத்தில் கல்வியில் அதிகமான முன்னேற்றங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். மிக அருமையான திட்டங்கள்லாம் தமிழக அரசால் கல்வி இன்று மேலோங்கி நின்றுள்ளது. மாணவர்கள் மகிழ்வுற கல்வியை கற்றுக்கொள்கின்றனர். முழு ஈடுபாட்டுடன் வகுப்பறையை புனிதப்படுத்தி அலங்கரித்து அழகாக கல்வியை கற்பிக்கின்றோம். அதுல என்னென்ன சட்ட விதிகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய மாணவர்களே உங்களுக்கு இப்பொழுது நடித்து காமிப்பாங்க. நீங்க கவனிங்க, தயவு செய்து பக்கத்துல பேசாதீங்க. அவன் என்ன சொல்றான்னு விட்டுடும். பக்தா தாயே தாயே தாங்கள் யார்? நான் தான் கல்வி தாய். எனது பெயரோ சரஸ்வதி. தாங்கள் இங்கே வந்ததன் நோக்கம்? நான் தேவலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு வந்துள்ளேன். நான் கல்வி கரசி. பூலோகத்தில் கல்வி எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை காண வந்துள்ளேன். நானே படிக்காதவன், விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன். பள்ளிக்கூடத்து பக்கம் கூட நான் போனதில்லை. என்னிடம் வந்துள்ளீர்களே. எங்க ஊர்ல ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி உள்ளது. நீங்க அங்க போனீங்கன்னா அங்க உள்ள மாணவர்களிடம் உங்களோட சந்தேகத்தை தீர்த்து கொள்ளலாம். சரி பக்தா, நீ இன்றையிலிருந்து முதியோர் கல்வி பயின்று உனது அறிவை பெருக்கிக்கொள். நன்றி தாயே. வணக்கம் குழந்தைகளே, அமருங்கள். தாயே, தாங்கள் யார்? தாங்கள் இங்கு வந்ததன் நோக்கம்? நான் தான் கல்வி தாய். எனது பெயரோ சரஸ்வதி. நான் தேவலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு வந்துள்ளேன். மக்களிடம் கல்வி எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை காண வந்துள்ளேன். கல்வியை பற்றி நான் சொல்கிறேன் தாயே. சொல் குழந்தாய். கல்வி என்பது காரணத்தை ஆராய்ந்து அறிவது, வாழ்வில் திறன்களை வளர்ப்பது, எது சரி எது தவறு என்பதை அறிவது, ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து வாழ்வது, உலர்ந்த திறன்களை வெளிக்கொணர்வது, மனிதர்கள் இருக்கும் உண்மையை வெளிப்படுத்துவது, இதுதான் தாயே கல்வி என்பது. அருமையாக சொன்னாய் குழந்தாய். வாழ்த்துக்கள். நன்றி தாயே. தாயே வணக்கம். வணக்கம் குழந்தாய். கல்வி உரிமை சட்டத்தை பற்றி நான் சொல்லட்டுமா தாயே? சொல் குழந்தாய். கல்வி உரிமை சட்டத்தின் முக்கிய கூறுகள்: ஒவ்வொரு குழந்தைக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி பெறுவதற்கான உரிமை உண்டு. 6 முதல் 14 வரையிலான குழந்தைகள் கட்டாயம் கல்வி கற்க வேண்டும். தொடக்க கல்வி நிறைவடையும் வரை எந்த மாணவரும் பள்ளியில் நிறுத்தப்படுவதில்லை. அனைத்து தனியார் பள்ளிகளிலும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு 25% இட ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. கல்வி தரத்தில் முன்னேற்றம்: ஒவ்வொரு 3 ஆண்டுக்கும் பள்ளி உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும். மாநிலத்துக்கும் மத்திய அரசிற்கும் இடையில் நிதி பகிரப்படும். இதுதான் தாயே கல்வி உரிமை சட்டத்தின் முக்கிய கூறுகள். அருமையாக சொன்னாய் குழந்தாய். வாழ்த்துக்கள். நன்றி தாயே. தாயே வணக்கம். வணக்கம் குழந்தாய். இந்திய கல்வி முறைகள் 4 நிலையாக பிரிக்கப்பட்டுள்ளமா? 1 தொடக்கநிலை, 2 நடுநிலை, 3 உயர்நிலை, 4 மேல்நிலை. அது என்ன தொடக்கநிலை, நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை? தொடக்கநிலை 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை. நடுநிலை 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை. உயர்நிலை 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை. மேல்நிலை 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை. அது மட்டுமில்லாமல் கல்வி தரத்தை உயர்த்த SSA அனைவருக்கும் கல்வி இயக்கம், RMSA அனைவருக்கும் இயலை கல்வி திட்டம், ஆசிரியர் கல்வி TE ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம், SS ஆகிய கல்வி வளர்ச்சி திட்டங்கள் வந்துள்ளனமா? அருமையாக சொன்னாய் குழந்தாய்.
நன்றி தாயே. இன்னும் வேற ஏதாவது கல்வி பணிகள் உள்ளனவா பூலோகத்தில்? நான் சொல்கிறேன் தாயே, சொல் குழந்தாய். ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் தரமான கல்வி வழங்குதல், மாணவர்களின் கற்ற கலைகளை மேம்படுத்துதல், பெண் கல்வியில் கவனம் செலுத்துதல், மின்னணு கல்வியில் கவனம் செலுத்துதல், கல்வி உரிமை சட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநில அரசுகளையும் ஆதரித்தல் போன்றவைதான் இதன் குறிக்கோள்கள். அருமையாக சொன்னாய் குழந்தாய், வாழ்த்துக்கள். நன்றி தாயே. மேலும் தமிழக அரசு பல இலவச சலுகைகளில் எங்கள் படிப்பில் முன்னெடுப்பிற்காக அறிவித்திருக்கும், அதையும் சொல்லுங்கள் அம்மா. சொல் குழந்தாய். இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச பை, இலவச மடிக்கணினி, இலவச கம்ப்யூட்டர், இலவச சீருடல், இலவச பஸ் பாஸ், இலவச காலணிகள், இலவச கிரண், இலவச கலர் பென்சில், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண், தமிழ் வழி இடஒதுக்கீடு, காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, அட்லஸ், ஆரியேட்டுக்கான லேப்டாப் ஆகியவையெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கிறதுமா. நாங்கள் எல்லாம் நல்லா படிக்கிறோம். இத்தனை இலவச திட்டங்கள் வந்துள்ளனவா? ஆமாம் தாயே. நன்றாக படியுங்கள். எக்காரணத்தை கொண்டும் பள்ளியில் இருந்து நிற்காதீர்கள். நன்றி தாயே. தாயே வணக்கம். வணக்கம் குழந்தாய். அனைவருக்கும் கல்வியை கற்பின் நோக்கங்கள் கூறட்டுமா தாயே? கூறு குழந்தாய். தொடக்க பள்ளிகளில் சேர்க்கை அதிகரித்தல், 14 வயது உள்ளன குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டண கல்வி வழங்குதல், கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல், அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் 6 நோக்கங்கள், குறைந்தபட்ச கல்வியின் அளவை 10ஆம் வகுப்பு வரை உயருதல். இதுதான் தாய் அனைவருக்கும் கல்வியை கட்டின் நோக்கங்கள். அருமையாக சொன்னாய் குழந்தாய், வாழ்த்துக்கள். தாயே, இதை விட ஒரு புதிய திட்டம் வந்திருக்கு தாயே, அதை பற்றி சொல்லட்டுமா தாயே? சொல் குழந்தாய். தற்போது எங்களுக்கு அருமையான திட்டம் ஒன்று வந்து எங்கள் கல்வி பணத்தை வழிகாட்டி கொண்டிருக்கோம். அது என்னென்று தெரியுமா அம்மா? தெரியாது குழந்தாய். அதுதான் எண்ணுமேத்தம் திட்டம். இத்திட்டமானது 1 முதல் 3ஆம் வகுப்புகளுக்கு தொடங்கப்பட்ட திட்டமாகும். இத்திட்டமானது முதலில் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஒன்றியம் அருஞ்சேம்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும், பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் அவர்களும், பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளும் பங்கேற்றனர். இத்திட்டம் தொடங்கிய காரணம் கொரோனா பெருந்தொற்றினால் அதிகம் பாதிக்கப்பட்ட என்னை போன்ற பள்ளி மாணவர்கள் தான் 2 ஆண்டு காலமாக பள்ளி மூடப்பட்டதால் எண்ணும் எழுத்துக்களும் மறந்து போய்விட்டன. கற்றத்திறனும் பாதிக்கப்பட்டுள்ளது. 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிக்காமலேயே ஆல் பாஸ் மூலம் 3ஆம் வகுப்பு சென்ற மாணவர்களும் இருக்கின்றனர். எனவே 8 வயதுக்குட்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் கணித திறன்களுடன் பிழையின்றி எழுத படிப்பதை உறுதி செய்யும் விதமாக இத்திட்டத்தினை செயல்படுத்தியது. பள்ளி கல்வித்துறை 2025க்குள் மாணவர்கள் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவை பெற வேண்டும் என்பதே இதன் நோக்கம். கல்வியில் இதுவரை நடத்தப்பட்ட பல்வேறு ஆராய்ச்சிகளின் பயனாக அறிவியல், மனப்பான்மை மற்றும் சமூக திறன்களுடன் இணைந்த மொழி கற்பித்தலில் மாணவர்கள் அடிப்படையாக கொண்டு கற்றுக்கொள்வர். எனவே தமிழ்நாட்டில் உள்ள 8 வயதுக்குட்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் தமிழ், ஆங்கிலம், கணக்கு, சூழ்நிலையில் பாடங்களை ஒருங்கிணைந்து கற்றுக்கொள்வர். இதுதான் தாயை எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் நோக்கம். அருமையாக சொன்னாய் குழந்தாய், வாழ்த்துக்கள். இதை விட என் வகுப்பு தோழி ஒருவர் வந்து சொல்வார் தாயே. வணக்கம் தாயே. வணக்கம் குழந்தாய். இத்திட்டமானது மேலும் 4-5 வகுப்புகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் சிறப்புகளும் பயன்களை பற்றி சொல்லட்டுமா தாயே? சொல் குழந்தாய். அதாவது வகுப்புக்குரிய கற்பித்தல் நிலைக்கு மாற்றாக மாணவர்கள் நிலைக்கு ஏற்றவாறு கற்பித்தல், செயல்முறையின் அடிப்படையிலான கற்பித்தல் முறைநடத்துதல், செயல்முறையின் அடிப்படையிலான மதிப்பீடு, மொழி, கணக்கு, சூழ்நிலை சேர்த்து கற்பிப்பது, நிகழ்த்தும் கலைகளின் பட்டறையாக தனித்திறன், வெளிப்பாட்டு மேடையாகவும், இசை அரங்கமாகவும், கதைக்களமாகவும், ஓவிய கூட்டமாகவும், மொத்தத்தில் உயிரோட்டமுள்ள வகுப்பறையாக செயல்படுவது தான் எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் வகுப்பறையாக. அது மட்டுமில்லைங்கம்மா, அதாவது மகிழ்வுற கற்றல். எங்கள் பள்ளியில் எண்ணும் எழுத்தும் திட்டம் மிகச் சிறப்பாக போயிட்டு இருக்குது. எங்கள் ஆசிரியர் மிகச் சிறப்பாக பாடம் நடத்துகின்றனர். அருமையாக சொன்னாய் குழந்தாய், வாழ்த்துக்கள். நன்றி தாயே.